வெட்னஸ்டே கோயம்புத்தூர் ரீச் ஆயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து, தேர்ஸ்டே நானும், அம்மா, தங்கச்சி 3 பேருமே சாவடி கிட்ட இருக்க சாய்பாபா கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். இந்த கோயில் ரொம்ப வருஷமா அங்க இருக்குன்னு தெரியும். ஆனா, நாங்க இங்க வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். தேர்ஸ்டேங்கிறனால கூட்டம் கொஞ்சம் நெறையவே இருந்தது. ப்ளஸ் அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த இடமே நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. கோயில சுத்தி ஃபுல்லா பெரிய பெரிய மலை, மரம், செடின்னு அப்படியே பச்சை பசேல்னு இருந்தது. அதுக்கும் மேல ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது கோயில். அவ்ளோ சைலன்ட்டா. நாங்க அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, இந்த கோயில்ல வந்து நம்மளே செல்ஃபா ஆரத்தி எடுத்து சாமி கும்பிடணும்னு சொன்னாங்க. அதுவுமே புதுசா இருந்தது. கோயிலுக்கு உள்ளேயே வந்து இந்த மாரி நெறைய புக்ஸ் வச்சிருந்தாங்க. நம்ம பெர்மிஷன் கேட்டு எடுத்து படிச்சுக்கலான்ட்டு. அப்புறம் இந்த கோயிலுக்கு முடிஞ்ச அன்னதானம் குடுக்குறவங்களுக்கு வந்து அரிசியாவும் குடுக்கலாம். அவங்களால முடிஞ்ச பொருளாவும் குடுக்கலான்னு குடுத்ததெல்லாம் அங்க ஓரமா வச்சிருந்தாங்க. நாங்க எங்கனால முடிஞ்சத குடுத்துட்டு வெளிய வந்தோம். இங்க இன்னைக்கு வந்து வடை பாயாசத்தோட அன்னதானம் போட்டிருந்தாங்க. தேர்ஸ்டே மட்டும் இல்லாம இங்க எல்லா நாளுமே அன்னதானம் குடுப்பாங்க. நம்ம சாப்பிடுற தட்ட நம்மளே தான் இங்க வாஷ் பண்ணி ஓரமா வச்சிரணும். குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கும் பிளேஸ் இருந்தது. அந்த ஏரியாவே ரொம்ப அழகா இருந்தது. நான் போன நெறைய கோயில்ல இந்த கோயில் கொஞ்சம் வித்தியாசமாவே எனக்கு ஃபீல் ஆச்சு.